ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இரவு வேளையில நம்ம கடந்த சில நாட்களாகவே ஜெபங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம்ல. இன்னைக்கு ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கலாம். என்ன நீங்க பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று பவுல் சொல்லுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக பலவீனங்கள் வந்து நம்மள அப்படியே கீழே தள்ளுகிறதா இருக்கும். ஆனா பவுல் ஏறெடுக்கிறான் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அதே போல நம்மளும் விசுவாசிக்கணும். என்னன்னா, என்னால முடியாதுப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால இந்த காரியங்கள் நடக்கும். என்னால இது நடக்காது, நான் நினைச்சாலும் நான் என்ன ஒழுங்கு பண்ணாலும் அது நடக்காது, கர்த்தரால மட்டும்தான் இது நடக்கும். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. எப்படி பவுல் ஜெயத்தை கண்டாரோ அது போல இன்றைக்கு நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை காணுவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த பலவீனம் இருக்கிறது, ஆனாலும் ஆண்டவரே இதுல பலத்தை கொடுக்கிறவர் நீங்க தானே. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த காரியத்தை செய்ய முடியாது, அந்த காரியத்தை செய்யறதுக்கான ஞானம் எனக்கு இல்ல, இந்த காரியத்தை செய்யறதுக்கான தைரியம் எனக்கு இல்ல, இந்த காரியத்தை செய்யறதுக்கான ஒரு பண பலன் எனக்கு இல்ல, இந்த காரியத்தை செய்யறதுக்கான யோசனை என்னிடத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய காரியங்களை கொண்டு நீங்க யோசிக்கிறீங்கல்ல, புலம்புறீங்கல்ல. எப்படி இது எல்லாத்தையும் சிகரிக்க ஒழுங்குபடுத்துவேன்னு எனக்கு தெரியலையே, நான் ஒழுங்குபடுத்தி அந்நிய தேசத்துக்கு நான் கிளம்பணும், எனக்கான காரியங்கள் எல்லாம் ரெடியா இருக்கு, இதை நான் எப்படி செக்ரிகேட் பண்ணுவேன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு பவுல் சொன்ன அதே வார்த்தையை நம்மளும் சொல்லி ஜெபத்தை ஏறெடுக்கலாம். என்னது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அவரால் எல்லாமே செய்ய முடியும் என்பதை உணர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அநேக காரியங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனா நாங்க நினைச்சுக்கிறோம், நாங்க பேதைகள், எங்களுக்கு ஞானம் இல்லை, இதை எப்படி கையாளுவது என்கிற ஞானம் எனக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு நாங்க உட்கார்ந்துடுறோம். சில நேரங்களில எங்களுக்கு அந்த அளவு ஞானம் இல்லைன்னு சொல்லிடுறோம், சில நேரங்களில் அந்த அளவு பலன் இல்லைன்னு சொல்லிடுறோம், சில நேரங்களில இந்த ஊழியத்தை எடுத்து செய்யுங்கன்னா ஐயோ எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிடுறோம். நிறைய காரியங்களில ஆண்டவரே எனக்கு இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவரே எங்களுடைய குறைகளையே நாங்கள் பெரிதாய் நினைக்கிறோம். ஆண்டவரே இந்த நிலையில அந்த குறைகள் எல்லாம் மாறி ஆண்டவரே பவுலை போல ஆண்டவரே நாங்களும் சொல்லணும், ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படி நீங்க பலனை கொடுத்தீங்களோ அது போல ஆண்டவரே உமக்குள்ள நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ள அந்த காரியங்களை செய்து முடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வேளையில இந்த இரவுல யார் யார் ஆண்டவரே தன்னை விட்டு சென்ற மகனுக்காய் அழுது கொண்டிருக்காங்களோ, தன்னை விட்டு சென்ற மகளுக்காய், சொல்லாமல் கொள்ளாமல் சென்ற அந்த மகனுக்காய் அழுது கொண்டிருக்காங்களோ, அவங்களுடைய ஆண்டவரே ஜெபத்துக்கு நீர் பதிலை தாங்க ஆண்டவரே. நான் என்ன பண்ணுவேன், என்ன நிற்கதியா விட்டுட்டு போயிட்டாங்களே, என்னை நிற்கதியா விட்டுட்டு என்னுடைய கணவர் மரித்து போனாரே, நான் எப்படி இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுவேன், நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்ப்பேன், நான் எப்படி இந்த பேங்க் ஒர்க் எல்லாம் செய்வேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கவங்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்டதான் பேசுறாரு. உங்களால முடியாது, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அப்பா, அந்த பலனால அவங்களை நீங்க நிரப்புங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இருக்கட்டும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் பேர் சொல்லி எழுதுகிற ஒரு நாளா இருக்கட்டும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலனை கொடுக்குறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.